அவர் வாயிலிருந்து அவர் யார் பேரையும் சொல்லலை அப்படிங்கிறதா இருக்கட்டும். இங்கே நம்ம என்னன்னா திரும்ப நீதிமன்றம் நிறைய கேசஸ்ல சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கீழேயும் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. சொன்ன மாதிரி 9 செக்ஷன் கீழே ஓகே நான் பெயிலபிள் செக்ஷன்ஸும் இதுல இருக்கு. ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன பாஸ் விட்டு அதுக்கப்புறம் இல்ல நான் வந்து காவேரி தண்ணியை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இருக்கக்கூடிய க்ரௌட்ஸும் வந்து அந்த பேரை சொல்றாங்க, இவரும் சொல்றாரு. ஓகே என்ன இருந்தாலும் அவர் அந்த இடத்துல பேசினதோ ரியாக்ட் பண்ணதோ மிக தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த பெண்களை நோக்கி வைக்கப்பட்டு இருக்கிற கமெண்ட் வந்து இது புதிதல்ல, இது ஃபர்ஸ்ட் கிடையாது. டிஎம்கே அவங்களோட லீகல் டீம் வந்து கோர்ட்டை அப்ரோச் பண்றாங்க. தட் இஸ் ஹைகோர்ட்டை. ஜஸ்டிஸ் ஜி.கே. இளந்தரியன் அவர் முன்பாகத்தான் இது வந்து விசாரணைக்கு வருது. நீங்க வந்து பெட்டிஷனா போடுங்க, நான் அவசர வழக்காக இதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. பட் அதற்கு முன்பாகவே காவல்துறையினர் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அங்க. ஓகே இது ஒன்று. திரும்ப 1 மணிக்கு இது என்கொயரிக்கு வரும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா தட் இஸ் அரசு தரப்புல இருந்து சொல்லும் போது இல்லைங்க இவர் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியாச்சு, அதனால இப்போ எப்படி ஏபி பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விச் மீன்ஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில். தாவேகா தரப்பினர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்கட்டும் இல்ல மகளிர் ஆணையத்திலயா இருக்கட்டும் கம்ப்ளைண்ட் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனாலும் அந்த எலெக்ஷன் டைம்ல பொன்ராஜ் அவர்கள் பேசிய ஒரு விஷயம், பெண்களை நோக்கி அந்த பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய தாவேகா பெண்கள் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு. அதுவும் மக்களால் ரொம்ப கண்டிக்கத்தக்கப்பட்ட ஒரு விஷயம். இப்போ இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பேசிட்டு மக்கள் இதை தவறான புரிதல் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பேசின கான்டெக்ஸ்ட் அப்படி வந்த ஒரு சொல்லுக்கும் இவர் அங்கிருந்து கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கும் திரும்ப அவர் வெயிலில் வெளியே வந்துட்டா கூட விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு எகெயின் அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? எஸ் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து ப்ராப்பர் அவர் அப்பியரன்ஸ் கொடுக்கணும், மேண்டேட்ரி அப்பியரன்ஸ் அவர் கூப்பிடும் போதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து என்கொயரிக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், எஸ்பெஷலி இந்த டிஎம்கே அப்படின்னு வரும்போது பெண்களை இழிவுபடுத்துறதோ பெண்களை காட்சி பொருளாக்குறதோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து ரிப்பீட்டேட்டிவாக நிறைய இன்சிடென்ட்ஸில் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே அது என்ன ஆயிடுனா சரி இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போலீஸோட அத்துமீறல் அராஜகம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க என்ன மாதிரியான விளைவை சொசைட்டிக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காங்கன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அட் த எண்ட் ஆஃப் த டே யாராக இருந்தாலும் அந்த ஒரு சோஷியல் ஃபிகராக இருக்கிற பட்சத்தில் கூட என் தலைவனே பேசிட்டான் நான் ஏன் பேசக்கூடாது அதை நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. விச் மீன்ஸ் மக்கள் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க எல்லாருமே எடுத்து வைக்கப்படுற ஒண்ணு. எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 9 செக்ஷன்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. இந்த அரெஸ்ட் எப்படி பாக்குறீங்க? அந்த 9 செக்ஷன் என்னென்ன இருக்கு, என்னென்ன செக்ஷன்ல அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க? சிஎஸ் ஆக்சுவலி இவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அகெயின் வந்து ஒரு பெண்ணை நோக்கி வந்து வைக்கப்பட்ட ஒரு சர்ச்சையான ஒரு கமெண்ட், ஒரு மேடை பேச்சில் அவர் சொன்ன ஒரு விஷயத்தினால தான் இந்த அரெஸ்ட் ஆனது வந்து இன்னைக்கு நடந்திருக்கு. மார்னிங்கே தஞ்சாவூர் காவல் நிலைய காவல் அதிகாரிகளால் அவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டு இப்போ தஞ்சாவூர் வந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. தட் இஸ் டு தஞ்சாவூர் ஈஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன். ஓகே இந்த கிரைம் நம்பர் 287/2026 அப்படிங்கிற ஒரு திக்கில தான் வந்துட்டு இந்த அரெஸ்ட் ஆனது வந்து இங்க நடந்திருக்கு அண்டர் 9 செக்ஷன்ஸ். ஓகே அதுல வந்து பிஎன்எஸ் பாரத் நியாய சங்கீதா அந்த ஆக்ட் கீழேயும் ஐடி ஆக்ட் கீழேயும் தென் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் விமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட் கீழேயும் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. சொன்ன மாதிரி 9 செக்ஷன் கீழே. ஓகே இதுல எஸ் நான் பெயிலபிள் செக்ஷன்ஸும் இதுல இருக்கு. ஓகே ஏன்னா நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் இருக்கும் போது டைரக்ட் அரெஸ்ட் அப்படிங்கிறது பாசிபிளான ஒரு விஷயம். ஓகே ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த இடத்துல வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு. ஓகே ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா செக்ஷன் 79 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் இது என்ன சொல்லுது அப்படின்னா இன்சல்ட்டிங் தி மாடஸ்டி ஆஃப் விமன், அதாவது ஒரு விமன் அப்படிங்கிற அடையாளத்தையே வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில ஏதாவது வேர்ட்ஸோ இல்ல ஆக்ட்ஸோ இல்ல கெஸ்டர்ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எஸ் அது வந்து லால தப்பான ஒரு விஷயம். அடுத்தது செக்ஷன் 296 கிளாஸ் பி ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட். இது இந்த செக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னா அப்சினிட்டி த்ரூ சாங்ஸ் வேர்ட்ஸ் ஆர் கெஸ்டர்ஸ் அந்த மாதிரிலாம். ஓகே அசிங்கமாக பேசக்கூடிய ஒரு செயல்ல ஈடுபடுறது. அடுத்தது செக்ஷன் 196 இது என்னன்னா ப்ரமோட்டிங் எனிமிட்டி பிட்வீன் டிஃப்ரெண்ட் குரூப். ஓகே இவர் இந்த மாதிரி பேசின ஒரு சர்ச்சையான ஒரு வார்த்தை வந்து பிட்வீன் 2 குரூப்ஸ் இப்போ வந்து 2 கட்சியை சார்ந்த ஒரு விஷயமா ஆயிடுச்சு இல்லையா அந்த இடத்துல. ஸோ அதற்கான செக்ஷன். அடுத்தது வந்து செக்ஷன் 192 இது என்னன்னா வாண்டன்லி கிவிங் ப்ரொவோகேஷன். ஒரு விஷயத்தை பத்தி இப்போ அவர் பேசி தப்பா பெண்களை நோக்கி கீழ இருந்து ஒரு நடிகையோடைய பெயர் வருது, அவர் அப்போ அந்த ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன பாஸ் விட்டு அதுக்கப்புறம் இல்ல நான் வந்து காவேரி தண்ணியை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இவரு இந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு விஷயம் நாளைக்கு யார் வேணா பேசலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொவோகேஷனை கொண்டு வந்திருக்கு. ஸோ அதற்கான செக்ஷன். அடுத்தது செக்ஷன் 352 and 351 clause 2 இது என்ன சொல்லுதுன்னா இன்டென்ஷனல் இன்சல்ட், ஒருத்தவங்களை வேணும்னே அசிங்கப்படுத்தணும்னு பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஆர் ஈடுபடக்கூடிய ஒரு செயல். அடுத்தது பார்த்தோம்னா கிரிமினல் இன்டிமிடேஷன், மிரட்டும் தோரணையில் பேசுறது. ஓகே அடுத்த செக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 61 கிரிமினல் கான்ஸ்பிரசி. ஓகே ஒரு விஷயத்தை பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து அந்த விஷயத்தை தூண்டுற வகையில செய்யறது. ஓகே ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கிரௌட்ஸும் வந்து அந்த பேரை சொல்றாங்க, இவரும் சொல்றாரு. ஓகே ஸோ கூட்டாக
சேர்ந்து இந்த மாதிரியான தவறான செயலை நோக்கி போகிறது. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 67 ஆஃப் ஐடி ஆக்ட். பேசுனது மட்டும் இல்லாமல், இந்த மாதிரி அப்சீனான ஒரு விஷயத்தை பேசுனது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்கலி சர்க்குலேட் பண்ண. ஓகே, அடுத்தது செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் விமென்ஸ் ஆக்ட். இது வந்து ஹராசிங் ஆர் இன்டிமிடேட்டிங் எ விமன். ஒரு விமனை வந்து ஹராஸ் பண்ற வகையில பேசுறதோ இல்ல இந்த மாதிரி வகையில பேசுறதோ தவறு. இதுல பாத்தீங்கன்னா நான் பெயிலபிள் செக்ஷனும் இருக்கு இந்த இடத்துல. ஓகே, சோ இதுதான் அவர் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர்ல 9 செக்ஷன். ஆனா இன்னைக்கு கோர்ட்ல இருந்து என்ன தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னா, அவரை இன்னைக்கு ஈவினிங்குள்ள ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு பாசிபிள்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்பதான் தஞ்சாவூர் கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அது போறதுக்கே எனக்கு தெரிஞ்சு நைட் ஆயிடும்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு பாசிபிள்? எஸ், இதுல வந்து மார்னிங்கே பார்த்தோம் அப்படின்னா இவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ஒரு 10:10 வந்துட்டு டிஎம்கே அவங்களோட லீகல் டீம் வந்து கோர்ட் அப்ரோச் பண்றாங்க. தட் இஸ் ஹைகோர்ட்டை. ஜஸ்டிஸ் ஜி.கே. இளந்தரையன் அவர் முன்பாகத்தான் இது வந்து விசாரணைக்கு வரும்போது அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்குன்னா, நீங்க வந்து பெட்டிஷனா போடுங்க, நான் அவசர வழக்காக இதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஓகே, ஸோ பெட்டிஷனா ஃபைல் பண்ணப்படுது. ஃபைல் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, எனக்கு இன்னும் இந்த ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வரல அப்படின்னு சொல்லி லஞ்சுக்கு முன்னாடி விசாரிக்கப்படும்னு சொல்றாங்க. அதாவது அவர் மீது என்னென்ன செக்ஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, அவர் மேல போடப்பட்ட சார்ஜஸ் என்னென்ன, எஃப்ஐஆரோட டீடைல்ஸ் என்னென்ன, இதெல்லாம் கேட்கிற ஒரு விஷயம் அங்க நடக்குது. அதுக்கப்புறம் பிஃபோர் லஞ்ச் என்கொயரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரியான பிஃபோர் லஞ்ச் இது வந்து விசாரணைக்கு வரும், தட் இஸ் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டது. அப்போ ஒரு விஷயமும் சொல்லப்பட்டுச்சு என்னன்னா, 12 மணி வரைக்கும், தட் இஸ் இது நெக்ஸ்ட் அந்த டைம் வர வரைக்கும் அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. பட் அதற்கு முன்பாகவே காவல்துறையினர் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க அங்க. ஓகே, இது ஒண்ணு. திரும்ப 1 மணிக்கு இது என்கொயரிக்கு வரும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னா, தட் இஸ் அரசு தரப்புல இருந்து சொல்லும் போது, இல்லைங்க இவர் ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியாச்சு, அதனால இப்போ எப்படி ஏபி பாசிபிள் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. விச் மீன்ஸ் ஆன்டிசிபேட்டரி பெயில். அது வந்து ஒரு வழக்கு பதியப்பட்ட உடனே, விச் மீன்ஸ் வழக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண உடனே நாட் டு அரெஸ்ட், என்னை வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற பேர்ல தான் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுப்பாங்க. கண்டிஷனல் பெயில் பேர்ல வந்துட்டு, இல்ல நான் எப்ப கூப்பிட்டாலும் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன், நான் இங்கே வந்து தப்பிச்சு போக மாட்டேன், சில இடத்துல வந்துட்டு அவங்க பாஸ்போர்ட் எல்லாம் வாங்கி வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பட் இங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஆன்டிசிபேட்டரி பெயில் பாசிபிள் அப்படிங்கிற ஒரு ஆர்குமெண்ட் முன்வைக்கப்படுது. அதற்கு டிஎம்கே தரப்புல இருந்து வந்து என்ன ஒரு விஷயம் முன்வைக்கப்படுது அப்படின்னா, இங்க இன்னும் அவர் வந்து மெஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணல, தட் இஸ் ரிமாண்டுக்காக ப்ரொடியூஸ் பண்ணல. இந்த மாதிரி நிறைய கேசஸ்ல வந்து இடைக்கால உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அதாவது ரிலீஸ்க்கான இடைக்கால உத்தரவு ஆன்டிசிபேட்டரி பெயிலும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க வச்சிருக்காங்க. கூடவே இது வந்து காவல்துறையினரோட அத்துமீறல்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மார்னிங் கொடுத்த ஒரு ஜட்மெண்ட்டை மீறி அவங்க கொடுத்த ஒரு உத்தரவை மீறி அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இது முற்றிலுமாக காவல்துறையினருடைய அத்துமீறல்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதற்கு அடுத்தது ஜஸ்டிஸ் அவர்கள் வந்துட்டு 2:15 மணிக்கு மேலும் இது வந்து விசாரணை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திரும்ப விசாரணைக்கு வரும்போது இங்க என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, அரசு தரப்புல இருந்து, தட் இஸ் தாவேகா தரப்புல இருந்து சொல்லப்பட்ட விஷயம், எங்களுக்கு வந்து அவரை ரிமாண்ட் பண்ற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. ஓகே, அதுக்கப்புறம் அவரை வந்து என்கொயரி முடிச்சுட்டு, தட் இஸ் இங்க தஞ்சாவூர் கூட்டிட்டு போய் என்கொயரி முடிச்சுட்டு அவரை நாங்க ஸ்டேஷன் பெயில்ல விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. உடனே இங்கே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஎம்கே தரப்புல இருந்து முன்னாடி இருக்க ஒரு ஜட்மெண்ட்டை கோட் பண்ணி, போலீஸ் என்ன மாதிரியான விதிமீறல்கள் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அட் த டைம் ஆஃப் அரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோட் பண்ணி காமிக்கப்பட்டு. ஓகே, அதனை தொடர்ந்து எங்க ஜட்ஜ் அவர்கள் வந்து என்ன ஜட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இதுல என்ன உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, போலீஸ் அட் எனி காஸ்ட், ஓகே, இன்னைக்குள்ள வந்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணணும், தட் இஸ் ஸ்டேஷன் பெயில்ல ரிலீஸ் பண்ணணும், ரிமாண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு, தட் இஸ் நாளைக்கு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து சட்டமன்றம் வந்து நாளில இருந்து அந்த ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, சோ அதனால வந்து இந்த அரெஸ்ட் ஆனது இப்ப இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான உத்தரவு வந்து இப்ப பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு, ஒரு பொலிட்டிக்கல் லீடரா இருக்காரு, அவரை அரெஸ்ட் பண்ணும்போது என்ன மாதிரி விதிமுறைகளை போலீசார் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும், இந்த விஷயத்துல அதை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருக்காங்களா? எஸ், இங்க என்ன பார்த்தோம்னா, இந்த 12 மணிக்குள்ளாக இந்த அரெஸ்ட் நடவடிக்கை நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தாண்டி அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்கொயரிக்கு தான் நாங்கள் கூட்டிட்டு போறோம், ரிமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று இல்ல, இன்னொன்னும் நிறைய பேரால வைக்கப்பட்ட கேள்வி இங்க என்னவாக இருக்குன்னா, சம்மனே கொடுக்கல, which means என்கொயரி சம்மன் 41A வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கலாம், அவரே வந்து ஆஜராயிருப்பாரு, ஏன் இப்படி வீட்டுக்குள்ள போய் அவரை வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதுல வந்து என்னன்னா, நிறைய கட்சிகள் வந்து கண்டனங்களும் வைக்கிறாங்க. சில பேர் வந்து இந்த ஜென்சில இருந்து டிஎம்கேல இருந்து இன்னும் சில பேரும் வந்து, ஏன் நீங்க வந்து கேஸ் போட்டுட்டீங்கன்னா அவரை சம்மன் அனுப்பி என்கொயரி கூப்பிடலாம் இல்லைன்ற மாதிரி இங்க ஒரு விஷயம் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது காக்னிசபிள் அஃபென்ஸ், which means நான் பெயிலபிள் அஃபென்ஸ். இந்த ஐடி ஆக்ட், தமிழ்நாடு விமன் ப்ரொஹிபிஷன் ஆக்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நான் பெயிலபிள் அஃபென்ஸ் கீழே வருது. அப்படி இருக்கும்போது ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ் ஒருத்தர் மேல போட்டாச்சு, அவங்க அந்த மாதிரி ஒரு ஹீனியஸ் அஃபென்ஸ் கமிட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, போலீஸ் டைரக்டாவே அவங்கள என்கொயரி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி என்கொயரி கூட்டிட்டு போறதோ இல்ல டைரக்ட் அரெஸ்டோ அவங்க பாசிபிள் வித்அவுட் சென்டிங் எ சம்மன். அது கிரைமோட நேச்சரை பொறுத்து. இதே பெயிலபிள் அஃபென்ஸா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டா அவங்களை ஃபர்ஸ்ட் சம்மன் போட்டு ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவாங்க. பட் இது நான் பெயிலபிள் அஃபென்ஸ், அதனால போலீஸ் ஹேவ் ஆல் த ரைட்ஸ் டு டு, ஹேவ் ஆல் த அத்தாரிட்டிஸ் டு டு இது டைரக்டாவே. ஓகே, சோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் இங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நாங்க கூட்டிட்டு போறோம் ஈவினிங், ஏன்னா ஐ திங்க் தஞ்சாவூர் ரீச் ஆகிறதுக்கு
விசாரணைக்கே அந்த டைம் ஆயிடும்னு நினைக்கிறேன் ஆமா, இல்லையா? ஆமா. ஸோ கூட்டிட்டு போய் நாங்கள் விசாரிச்சு திரும்ப நாங்கள் விட்டுறோம் இன்னைக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அவங்க தரப்புல இருந்து ஒரு உறுதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல. ஓகே. நீதிமன்றமும் நீதிபதியும் அதை தான் இங்க திரும்ப வலியுறுத்தியிருக்காங்க. ஆனா இது ப்ராக்டிக்கலா வந்து இம்பாசிபிள் இல்லை, ஈவினிங்குள்ள அவரை ரிலீஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி இப்போ ஒரு 1 hour லஞ்ச் பிரேக்னு விழுப்புரம்ல அவங்க ஹால்ட் ஆகி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஈவினிங்குள்ள ரிலீஸ் பண்ணல அப்படின்னா என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன மாதிரி அது எப்படி மூவ் ஆகும் அந்த கேஸ்? இன்னும் எஸ், இங்க என்னன்னா ஃபார் ரிலீஸ் இன்னைக்குள்ள அப்படிங்கிறது வந்து அது இன்னைக்குள்ளன்றதுக்கு நமக்கு இன்னும் டைம் இருக்கு. அது ஈவினிங் 6ன்றதை தாண்டி நமக்கு இன்னும் டைம்ஸ் இருக்கு இந்த இடத்துல. ஸோ கூட்டிட்டு போய் அந்த என்கொயரி அப்படிங்கிறது எவ்வளோ நேரம் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் இங்க கிடையாது இல்லையா? அது 1 hour 2 hour 3 hour அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்குள்ள அவர் வந்து விடுவிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. கண்டிப்பாக அந்த உத்தரவை வந்து இங்க காவல்துறையினர் ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா இட் அமௌண்ட்ஸ் டு கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். ஓகே, நீதிமன்றம் ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து காவல்துறையினர் ப்ராப்பரா அதை வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல சொல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு கீழே போலீஸார் வந்து அவங்க வந்து உள்ள வந்துருவாங்க. ஓகே, ஸோ மேண்டேட்ரி அது நீதிமன்றத்தோட உத்தரவை யாராக இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க. ஓகே, ஒருவேளை விசாரணைக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, இன்னைக்கு நாளை கடந்து அது போயிடுது அப்படிங்கும்போது என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க? சிஎஸ் நாளை கடந்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் அங்கே. அதை தாண்டி இன்னொன்று என்னன்னா, அவரை கூப்பிட்டுட்டு ஸ்டேஷனில் வச்சு இந்த மாதிரி ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி ஏதாவது முடிச்சுட்டு நாங்கள் ஸ்டேஷன் ஓன் பெயிலில் நாங்கள் கண்டிஷனல் பெயிலாக கூட அது இருக்கலாம். என்னன்னா, நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் விசாரணைக்கு அப்பியர் ஆகணும். ஓகே, அப்படி விசாரணைக்கு அப்பியர் ஆகாத பட்சத்தில் வந்துட்டு நாங்கள் கைது நடவடிக்கையானது விச் மீன்ஸ் ரிமாண்ட் நடவடிக்கையானது அவங்க வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காஷனோட அவர் அங்கே விடுவிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அதிகம். இதுல நான் பெயிலபிள் செக்ஷனும் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஷன் பெயில்ல அவர் வெளியே வர்றதுக்கு என்ன மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கு? சிஎஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்கொயரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அவங்க சைடு எடுக்கக்கூடிய டிஃபென்ஸ் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நம்ம லீகல் வைஸ் ஏன்னா என்ன இருந்தாலும் அவர் அந்த இடத்துல பேசினதோ ரியாக்ட் பண்ணதோ மிக தவறான ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த பெண்களை நோக்கி வைக்கப்பட்டு இருக்கிற கமெண்ட் வந்து இது புதிதல்ல, இது ஃபர்ஸ்ட் கிடையாது இல்லை. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தப்பையும் ஒரு வாட்டி நடந்திருக்கு. சசிகலாவையும் ஒப்பிட்டு பேசின ஒரு விஷயமா இருக்கட்டும், அப்புறம் ஓட்டு கேட்கும் போதே வந்து ஒருத்தவங்களை காமிச்சு இவங்க வந்து அழகா இருக்காங்க ஓட்டு போடுங்கன்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி தொடர்ந்து பெண்களை நோக்கி வைக்கப்படக்கூடிய ஒரு கமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லை பொது வழியில் பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், நமக்கு ஒரு மாதிரி டிஸ்கைஸ்டிங்காக தான் இருந்திருக்கு தொடர்ந்து இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே அவங்க மேபி எடுக்கக்கூடிய டிஃபென்ஸ் பாயிண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பவே அவங்க திரும்ப சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, போலீஸ் அத்துமீறல்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல பொலிட்டிக்கல் ஓவர் ரீச் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இல்ல அவர் வாயில இருந்து அவர் யார் பேரையும் சொல்லல அப்படிங்கறதா இருக்கட்டும். இங்க நம்ம என்னன்னா, திரும்ப நீதிமன்றம் நிறைய கேசஸ்ல சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நீங்க எஸ் பொலிட்டிக்கல் பர்சன்ஸா அவங்களோட பொலிட்டிக்கல் ஜர்னியவோ இல்ல அந்த பர்சன் பொலிட்டிக்கலா என்ன மாதிரியான இன்வால்வ்மெண்ட் கொடுக்குறாங்களோ அதை விமர்சிக்கலாம். பட் தனி மனித தாக்குதல் அப்படிங்கறது எங்கேயுமே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் இல்லையா? தனி மனித தாக்குதலோ தனி மனிதனுடைய வாழ்க்கையை பர்சனல் லைஃப் கொண்டு வந்து பேசுறதோ which cannot be accepted. ஓகே, சோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல பொலிட்டிக்கல் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது டிஃபரெண்ட். ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கு அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா பேசிடலாம் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? அந்த ஒரு தின் லைன் இருக்கு ஒண்ணு. இன்னொன்று இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பொலிட்டிக்கல் ஓவர் இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெண்டேட்டா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க போது அதெல்லாம் வச்சு திசை ஏன்னா அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க, டைவர்ஷன் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. பட் என்ன இருந்தாலும் அந்த ஒரு செயலை நியாயப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்கறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா அதனாலதான் தாவேகா தரப்புல இருந்து தாவேகா தரப்பினர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்கட்டும் இல்ல மகளிர் ஆணையத்திலயா இருக்கட்டும் கம்ப்ளைண்ட் ஆனது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டது. இதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனா அந்த எலெக்ஷன் டைம்ல பொன்ராஜ் அவர்கள் பேசிய ஒரு விஷயம், பெண்களை நோக்கி அந்த பிரச்சாரத்துக்கு போகக்கூடிய தாவேகா பெண்கள் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை முன் வச்சிருந்தாரு. அதுவும் மக்களால ரொம்ப கண்டிக்கத்தக்கப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பக்கம் எஸ் தாவேகா தரப்புல இருந்து இருக்கக்கூடிய சில பெண்கள் வந்து நான் வந்து என்ன வைஃபா கூட இருப்பேன் அப்படின்னு பேசுறது எல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டாலும் அது பெண்கள் அந்த பக்கம் பேசுறது அவங்களுடைய அறியாமை அது இதுன்றதை தாண்டி ஒரு பக்கம் இந்த மாதிரி பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள், ஓகே, வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்ப எந்த அளவுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஓகே, ஏன்னா அந்த இடத்துல பார்க்கும்போது அது சில பேருக்கு டபுள் மீனிங்கா இருக்கு. அது அவங்கவுங்க இன்டர்பிரேட் பண்றதை பொறுத்து அது மாறுது இல்லையா? ஏன்னா அது டபுள் மீனிங்கா இருக்கு. ஒரு சில பேர் பார்த்தோன்னா அது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாவே பேசுன மாதிரி தான் இருக்கு. ஒரு சில இடத்துல இல்ல அந்த இடத்துல அவர் எந்த பேரையும் சொல்லல, அட் த எண்டு வந்துட்டு நான் காவேரி தண்ணியை தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும். ஸோ இதற்கு அவர் சைட்ல இருந்து அவர் என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ என்னவாக இருந்தாலும் பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய செயலோ சொற்களோ இங்க அண்டர் லா அக்செப்டே பண்ண முடியாத ஒரு விஷயம் தான்.
திரும்ப அவர் பெயிலில் வெளியே வந்துட்டா கூட விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு எகெயின் அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சான்சஸ் இருக்கா? எஸ், இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம். ஒன்று வந்து ப்ராப்பர் அவர் அப்பியரன்ஸ் கொடுக்கணும், மேண்டேட்ரி அப்பியரன்ஸ் அவர் கூப்பிடும் போதெல்லாம் ஸ்டேஷனுக்கு வந்து என்கொயரிக்கு போகிற மாதிரி தான் இருக்கு. ஓகே, இன்னொன்று அவர் தரக்கூடிய விளக்கங்கள் வந்துட்டு ஏற்புடையதாக இல்லாத இருக்கிற பட்சத்தில், ஏன்னா நான் பெயிலபிள் இது அப்படின்னு இருக்கும்போது ஏற்புடையதாக இல்லாத பட்சத்தில் அது அடுத்த கட்டமாக அந்த அரெஸ்டை நோக்கி போகும். அது அவர் கொடுக்குற பதில் வந்து ஏற்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கே அரெஸ்ட் பண்ணலாமா, இல்லை திரும்ப அது டைம் எடுத்து தான் அரெஸ்ட் பண்ணுவாங்களா, இல்லை எப்படியா? இல்லை, இன்னைக்கு நீதிமன்றத்தில் சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னா, இன்னைக்கு அவரை ரிலீஸ் பண்ணணும். தட் இஸ் நாங்கள் அரசு தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்டேஷன் ஓன் பெயில நாங்கள் ரிலீஸ் தான் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அப்போ ஆப்வியஸ்லி கண்டிஷன்ஸ் கொடுத்து அடுத்தது நாங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் வரணுன்ற ஒரு பட்சத்தில் கண்டிப்பாக ஃபர்தர் டேட் ஒன்று போட்டுட்டு அவரை என்கொயரி கூப்பிடும் போது அடுத்தடுத்து இந்த என்கொயரிஸ் வந்து அதனை நோக்கி போகும். இன்னைக்கு ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ஜாஸ்தி. அவர் அரெஸ்ட் ஆனதை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல போராட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு வராங்க. சில இடங்கள்ல பப்ளிக் எல்லாம் வந்து தாக்குறாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் வந்து நீங்க நம்ம சோசியல் மீடியால பார்த்துருப்போம். அவங்க மீது என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கப்படும்? ஏன்னா போராட்டம் பண்றது அவங்க கட்சி தலைவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு ஆதங்கத்துல அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க. இருந்தாலுமே பொதுமக்களை துன்புறுத்துறது, அவங்கள அடிக்கிறது, அவங்களோட வாகனங்களை சேதப்படுத்துறது, அந்த மாதிரி செயல்கள் எல்லாம் அவங்க ஈடுபடுறாங்க. அதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க? எஸ், போராட்டம் அப்படிங்கிறது எஸ், இந்த ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல வந்து வயலன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு கிடையாது இல்லையா? ஏன்னா அதுல தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் தான். ஓகே, என் கட்சி தலைவரை நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு போராட்டம் அப்படிங்கிறது மேபி அந்த ஒரு பாம்ப்ளெட்டோட அந்த பிளக்கார்ட்ஸோட ப்ரொட்டஸ்ட் பண்றது அப்படிங்கிறது விச் சம்திங் டிஃப்ரெண்ட். சம்பந்தமே இல்லாத ஒரு பப்ளிக்கை போய் நீங்க டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த பர்சன்ஸும் அரெஸ்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இங்க நிறையவே இருக்கு. ஏன்னா அப்படி பண்ணும்போது ஓபிஎஸ் அவர்கள் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாம் தொடர்ச்சியாக நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து அங்க அவர் வீட்டுக்கிட்ட போகும்போதே அலோவ் பண்ணப்படல. ஏன்னா அங்கெல்லாம் போகும்போது இல்ல காவல்துறையினுடைய வேலையை செய்ய அவங்க தடுக்கிறாங்கன்ற ஆஸ்பெக்ட்ல அவங்களாம் உள்ள கொண்டு வரப்படுவாங்க. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அஸ் அ பீப்புள் எந்த கட்சியினராக இருந்தாலும் என் கட்சி தலைவருக்காக நான் போராடுறேன்னு சொல்லி அவங்க செய்யக்கூடிய எல்லா செயலையும் இங்க நியாயப்படுத்த முடியாது. அப்படி நியாயப்படுத்த போறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மீதும் அந்த லீகல் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்க போற ஒரு விஷயம் தான். என்ன மாதிரி லீகல் ஆக்ஷன்ஸ் அவங்க மீது எடுப்பாங்க? எஸ், அகைன் அவங்க என்ன மாதிரியான செயலை ஈடுபடுறாங்கன்றத பொறுத்து. ஓகே, அவங்க யாரையாவது போயிட்டு மிரட்டுறாங்களா? ஒரு விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்து ஒரு பப்ளிக்கை பிடிச்சி அடிக்கிறாங்க, அந்த பைக்கில் தள்ளி விடுறாங்க, அந்த மாதிரி சில செயல்கள் எல்லாம் வந்து ஈடுபட்டிருக்காங்க. எஸ், பப்ளிக் நியூசன்ஸ். ஓகே, பப்ளிக் நியூசன்ஸ். இவங்க யாரையாவது அடிச்சு அவங்களுக்கு என்ன மாதிரியான காசிங் ஹர்ட் இல்ல வெப்பன்ஸ் வச்சு அடிச்சாங்கன்னா காசிங் கிரீவியஸ் ஹர்ட் பை யூசிங் வெப்பன்ஸ், அந்த மாதிரியான செக்ஷன்ஸின் அடிப்படையில் பிஎன்எஸ் ஆக்ட் கீழே அவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. மினிமம் ஆஃப் 2 years ஆஃப் இம்ப்ரிசன்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட போற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆக்ட்ஸ்ல யார் அது போய் இன்டெல்ஜ் ஆனாலும் கண்டிப்பாக அவங்களும் அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைக்குள்ள கொண்டு வரப்படுவாங்க. ஆனா டிஎம்கேல இருந்து இப்படி பெண்களை இழிவா பேசுறது இது முதல் முறையா அப்படின்னா கிடையாது. தொடர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டே வராங்க. இதுக்கு முன்னாடி அந்த கட்சியில இருந்த எம்எல்ஏஸ் பேசினாங்க, மினிஸ்டர்ஸ் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ கட்சி தலைவர்களே பேசும்போது தான் அவர் தான் அந்த கட்சியை வழி நடத்தணும். தொடர்ந்து இந்த மாதிரி செயல்கள்ல வந்து ஈடுபட்டுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன வார்னிங் கொடுப்பீங்க? இல்ல இந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபட்டா என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? எஸ், இது ஒரு பக்கம் இவங்க, இன்னொரு பக்கம் முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நயனா நாகேந்திரன் அவர்களும் ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தாரு. சம்பந்தமே இல்லாம ஒருத்தவங்களை உள்ள லிங்க் பண்ணி கொண்டு. ஏன்னா இங்க ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா இந்த பொலிட்டிக்கல் ஜர்னின்னு வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது டு அன் எக்ஸ்டென்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் கெப்பாசிட்டியில தான் இருக்கணும் இல்லையா? அதாவது இப்போ நம்ம ஒரு கேம்பெயினிங்க்கு போகும்போதே நம்ம எடுத்துக்கிட்டோம், அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் இதெல்லாம் மக்களுக்காக பண்ண போறேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி. இன்னொரு பக்கம் போகும்போது இதெல்லாம் மக்களுக்கு அவங்க பண்ணல அப்படிங்கிறது ஒரு பக்கமான ஸ்ட்ராட்டஜி. அகெயின் அது முழுக்க முழுக்க எப்படி இருக்கும்னா அந்த கட்சி தலைவர் இதெல்லாம் உறுதி அளிச்சார், இதெல்லாம் மக்களுக்காக பண்ணல, இவர் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கணுமே தவிர்த்து அதை தாண்டி பர்சனல் லைஃப்குள்ள போகும்போது அது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்க்கணும், இதே ஒரு விஷயத்த நாளைக்கு மேடை போட்டு இப்போ இருக்காங்க, இப்போ தாவேகாவோட தலைவர், இன்னொரு பக்கம் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து பேசும்போது அவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா இல்லையா? ஸோ அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயமாகத்தான் அந்த இடத்துல இருக்கு. சரி, இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, போலீஸோட அத்துமீறல், அராஜகம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே அவங்க என்ன மாதிரியான விளைவை சொசைட்டிக்குள்ள ஏற்படுத்தியிருக்காங்கன்றது ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அதனை நோக்கி வந்து அது போகணும். அட் த எண்ட் ஆஃப் த டே யாராக இருந்தாலும் அந்த ஒரு சோஷியல் ஃபிகராக இருக்கிற பட்சத்தில் திரும்ப சொன்ன மாதிரி அந்த சோஷியோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ என்ன ஆயிடும்னா கூட என் தலைவனே பேசிட்டான், நான் ஏன் பேசக்கூடாது, அதை நியாயப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. விச் மீன்ஸ் மக்கள் நார்மலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இங்க எல்லாருமே எடுத்து வைக்கப்படுற ஒண்ணு, எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம், எல்லாருமே கொந்தளிக்கிற ஒரு விஷயமாக அந்த இடத்துல இருக்கு. ஏன்னா தொடர்ந்து நம்ம பார்க்குறோம், எஸ்பெஷலி இந்த டிஎம்கே அப்படின்னு வரும்போது பெண்களை இழிவுபடுத்துறதோ, பெண்களை காட்சி பொருள் ஆக்குறதோ, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து ரிப்பீட்டேட்டிவா நிறைய இன்சிடென்ட்ஸ்ல நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, அது என்ன ஆயிடும்னா இப்போ இந்த ஜென்சி வரைக்கும் அடுத்தது எல்லாமே வரும்போது
அது ஓகே அப்ப இப்படி பண்ணலாம் போல, ஓகே இப்படி பண்ணா நம்ம வந்து நாளைக்கு இதுல கூட சர்வே ஆயிடலாம் போல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் எல்லாமே வந்து இதை தாண்டி இதை விட்டுறலாமா? இதை தாண்டி பொலிட்டிக்கலா அவங்க என்ன பண்றாங்க, மக்களுக்கு அவங்க என்னென்னலாம் வந்து அவங்க ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அவங்க கொண்டுட்டு வரல, அவங்க இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்களா அப்படிங்கிற நல்ல விஷயம் பண்ண இங்க யாருமே பாராட்டுறதுக்கு ரெடியா இல்லையா? அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா ஸ்டில் அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சைல்டு தான் வந்து அஃபென்ஸ் அகேன்ஸ்ட் ஸ்டேட்டா கருதப்பட்டு இருக்கு இல்லையா? ஏன்னா ஸ்டில் வல்னரபிள் குரூப்ல இருக்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அப்படிங்கிறதுனால இது ஒரு தலைவரே பண்றது யார் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஒரு தலைவர் பண்ணும்போது அது ராங் ட்ரெண்ட் செட்டிங்கா மாறும், மக்களிடையே நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு டேஞ்சர் அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே இருக்கும். இப்போ சீமான் அவர்களை எல்லாம் தேடிக்கிட்டு இருக்காங்க, அவர் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டத்துல பேசும்போது கூட மக்களை திட்டி பேசினாரு. இப்போ அவர் மீது ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்களா? ஏன்னா அவர் மீதும் வந்து இப்போ வழக்கு பதிவு பண்ணி இருக்கிறதா வந்து சில நியூஸ் எல்லாம் நான் பார்த்தேன். இப்போ அவர் மீது ஏதாவது என்ன மாதிரி ஆக்ஷன் எல்லாம் எடுப்பாங்க? சிஎஸ் அது இன்னும் நமக்கு அந்த வழக்கு அப்படிங்கிறது இன்னும் கன்ஃபார்ம்டான ஒரு விஷயமா நமக்கு இன்னும் வரல. ஏன்னா அவரும் அந்த இடத்துல பேசும்போது நிறைய உரிமையில பேசியிருப்பார் இல்லையா? ஏன்னா இதுதான் எங்க விஷயம். ஒருத்தவங்க வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னும் போது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட பண்றாங்கன்னும் போது அதுக்கான வரைமுறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுக்காக உரிமையில பேசி இன்க்ளூடிங் அந்த இடத்துல மக்களையே திட்டி இது பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது அந்த இடத்துல இல்லையா? ஏன்னா இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு தான் அகைன் லாரன்ஸ் அவர்கள் மீதும் வைக்கப்பட்டுச்சு. ஏதோ ஒரு விஷயத்தை பேசும் அப்புறம் அவர் அதுக்கு விளக்கமும் கொடுத்தார். நான் எப்படிங்க மக்கள் அப்படி சொல்லணும் அந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் நான் சொல்லவே தப்பான புரிதல் இது வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு. அந்த கிளாரிஃபிகேஷன்ஸும் கொடுத்துட்டார் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னு சீமான் ஒரு விஷயத்தில் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த இது ஃபுல்லாவே பார்த்தோம்னா ஃபுல்லாவே ஒருமையில தான் இருந்தது அந்த இடத்துல. இப்போ இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போயிட்டு பேசிட்டு மக்கள் இதை தவறான புரிதல் எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் பேசின கான்டெக்ஸ்ட் அப்படி வந்த ஒரு சொல்லுக்கும் இவர் அங்கேருந்து கொடுத்த ரெஸ்பான்ஸுக்கும் அந்த கமெண்ட்டுக்கும் அந்த கொடுத்த பாஸுக்கும் அந்த ரெஸ்பான்ஸ் அப்படி அந்த இடத்துல இருந்துச்சு. ஓகே இது சீமான் அவர்கள் அந்த இடத்துல போகும்போது அப்போ இவர் உட்காந்துட்டு ஒருமையில பேசிட்டு இது பண்ணிட்டாருன்னா அப்போ நாளைக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் அது ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக எடுத்துப்பாங்கல்ல. ஓகே இப்படி பேசலாம் போல, விமர்சனம்னா இதுதான் அரசியல் விமர்சனம் போல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் இல்லையா? கண்டிப்பாக அதுவும் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். அந்த மாதிரி ஒருத்தவங்களை ஒருமையில அதுக்காக தானே இவர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு. டிஎம்கே எம்எல்ஏ வந்துட்டு கொலைமிரட்டல் மார்க்கெட் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாரு இல்லையா? அகைன் பேசக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது டு வாட் எக்ஸ்டென்ட் டு வாட் லெவல்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா? அதை வந்து ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணி கொண்டு போறது தான் இட் இஸ் குட் ஃபார் அ குட் பாலிடிக்ஸ். ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் வந்து எல்லாருக்குமே இருக்கு. அது எந்த அளவுக்கு லிமிட்டடா ஃபாலோ பண்ணணும். இது வந்து பொலிட்டீஷியன்ஸ்க்கு மட்டும் இல்ல, சோசியல் மீடியாலையும் நிறைய பேர் வந்து ஜஸ்ட் ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்றதா சொல்லி நிறைய தவறான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரி அட்வைஸ் கொடுப்பீங்க? எஸ் அதான் சொன்ன மாதிரி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் doesn't mean that I can hurt anyone அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அந்த இடத்துல. ஓகே இப்போ அதை திரும்ப சொன்ன மாதிரி ஒரு அரசியல் பர்சனையும் ஓகே இல்லை ஒரு அவங்க செய்யக்கூடிய அந்த அரசியல் ஆக்டிவிட்டீஸையும் நான் குவெஸ்சன் பண்ணுவேன் அப்படிங்கிறது should be in a healthy way. ஓகே நீங்க வந்து இதெல்லாம் வந்து முன்னாடி மக்களுக்காக பண்ணுவேன்னு சொன்னீங்க, நீங்க வந்து இப்போ இதெல்லாம் என்ன பண்ணீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அது ப்ராப்பரா அந்த ஒரு லைன் ஆஃப் இதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அவங்க the way they question ஓகே அதுல எல்லாமே இருக்கணும். அதுல போயிட்டு இல்லை நான் இப்படிதான் அசிங்கமாக தான் கேட்பேன், நான் வந்து ஒருமையில தான் பேசுவேன் தான் எல்லாமே நான் கேட்பேன் அப்படின்னா அப்ப நீங்க கொண்டு வர போற கிரக்ஸே அந்த இடத்துல மறந்துடும். என்ன கொண்டு வர போறீங்கன்றதை தாண்டி நீங்க எவ்வளவு இல்ட்ரீட் அவங்கள பண்ணீங்க அப்படிங்கறத நோக்கி மட்டும்தான் வந்து which means அவங்களுக்கு அது கான்சிக்வன்சஸா மாறும் அந்த இடத்துல. ஓகே சோ அதான் அந்த ஒரு தின் லைன்ல எல்லாரும் have to be very responsible. ஓகே கொண்டு வரீங்க நீதிமன்றமும் திரும்ப சொல்ற விஷயம் அதுதான். ஒரு அரசியல் தலைவரையோ இல்ல அவங்களுடைய அரசியல் ஆக்டிவிட்டியோ நீங்க கொஸ்டின் பண்ணலாம், கொஸ்டின் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஓகே இங்கேயே தலைவர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் இவங்க எல்லாம் இருக்கும்போது ஒரு திட்டம் அவங்க கொண்டு வராங்களா அந்த திட்டத்தை நோக்கியான கேள்விகள் வைக்கலாம். ஓகே அதை நோக்கியான வந்து ஒரு ஹெல்த்தி ஒரு கான்வர்சேஷனோ இல்ல ஒரு கிரிட்டிசிசமோ அந்த மாதிரி கொண்டு வந்து வைக்கலாம். அதை தாண்டி இந்த மாதிரி ஒருமையில திட்டுறது, வேற ஒருத்தரோட தொடர்பு பற்றி பேசுறதா இருக்கட்டும் இல்ல அவங்க பர்சனல் லைஃப்குள்ள கொண்டு வந்து பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே which is not acceptable. அபியூசிவா பேசுறது, ஒருமையில பேசுறதுனால தான் வந்து அரெஸ்டே பண்றாங்க. அப்படி இருந்துமே உதயநிதி அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது நான் அசம்பிளியில கேள்வி கேட்டா மட்டும் அப்படியே அறுத்து தள்ளிடுவாங்களா அப்படின்ற மாதிரி எல்லாம் சில வார்த்தைகள் எல்லாம் வந்து அவர் விடுறாரு. அப்போ இந்த லா பத்தியும் இந்த லா அப்போ அவங்க இந்த போலீஸ் மேலையும் இந்த லா மேலையும் வந்து ஒரு பயம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா அவங்களுக்கு? எஸ் இது போகும்போது எஸ் அதுவும் நான் பார்த்தேன். ஆக்சுவலி அரெஸ்ட் பண்ணி போகும்போது சில வார்த்தை
வார்த்தைகளை வந்து அங்க விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஓகே, அப்படி போகும்போது அது யாராக இருந்தாலும் அந்த அபைட் பை லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ஓகே, பீயிங் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, லைக் நோ ஒன் இஸ் அபவ் லா, நத்திங் இஸ் அபவ் லா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. இன்னொன்னு, தவறு யார் செஞ்சிருந்தாலும் தவறு தான். ஓகே, அது வந்து ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் அந்த இடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து அவர் அந்த இவங்க ஸ்டில் இது எப்படி பாக்குறாங்கன்னா, அவங்க வந்து அதை முற்றிலுமாக டினை தான் பண்றாங்க. அது வந்து எப்படின்னா பொலிட்டிக்கல் ஓவர் ரீச், பொலிட்டிக்கல் வெண்டேட்டா. இது எப்படின்னா, நாளைக்கு வந்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகுது, நான் இருந்து ஏதாவது கேள்வி கேட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக என்னை முடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் முழுக்க முழுக்க அவங்களுடைய ஒரு பார்வை இருக்கு. ஸோ அதனை நோக்கி தான் அவங்க தொடர்ந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனை தாண்டி தான் நம்ம சொன்னல அந்த ஹெல்த்தி பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதனை நோக்கி வந்து டிராவல் பண்ணும்போது மேபி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு அடுத்து இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், அதை பார்த்து வரக்கூடியவர்களுக்கும் வந்து அந்த கரெக்டான ஆஸ்பெக்ட்ல அதை கையாளக்கூடிய ஒரு ஒரு விச் மீன்ஸ் ஒரு இனிஷியேட்டிவா அந்த இடத்துல இருக்கும். அஸ் அ சீனியர் அட்வொகேட்டா நீங்க இந்த டிவிக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே நிறைய மாற்றங்களை கண்கூட நீங்க பார்த்துருப்பீங்க. யாராவது தவறு செஞ்சாலே உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த ஒரு 3 மாசம் ஆட்சி எப்படி இருக்கு உங்களுக்கு? சிஎஸ் இங்க மெயினா சொல்லணும் அப்படின்னா அந்த கரப்ஷன் பேஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இந்த இடத்துல. இல்லை, முன்னாடி வரைக்கும் ஆரம்பத்துல இருந்து சொன்ன விஷயம் அதுதான். என்னன்னா, இந்த கரப்ஷன் பேஸ்டா வந்துட்டு நிறைய தொடர்ந்து எல்லாருமே சொல்ற லஞ்சம் அப்படி கேட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் முன்வைக்கப்பட்டது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் லைக் இப்போ நம்மளே வந்து போறோம், நிறைய இடத்துக்கு போறோம், இல்லை போலீஸ் ஸ்டேஷன்ஸ்க்கு போறோம், இந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி யாராவது செய்யறாங்கன்னு சொல்லி நம்ம போய் ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும்போது இம்மீடியட்டா அதன் மீது அந்த ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இங்க. ஓகே, ஸோ அதனை தாண்டி அடுத்தது போகும்போது இப்போ நிறைய நம்ம அதை தொடர்ந்து விமனுக்கு அகேன்ஸ்டாக நடந்ததா இருக்கட்டும், இல்லை முந்தானத்து வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணதா இருக்கட்டும். ஓகே, இந்த மாதிரிலாம் போகும்போது யார் மீது தவறாக இருந்தாலும் அது நிரூபிக்கப்படுற பட்சத்தில் பாரபட்சமின்றி அவர்கள் மீதான நடவடிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தொடர்ந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது, which is a welcoming one again. ஓகே, ஸோ இப்படி இருக்கும்போது நிறைய இனிஷியேட்டிவ்ஸும் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ அந்த இனிஷியேட்டிவ்ஸ் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது இன்னும் நம்ம நிறைய சேஞ்சஸை வந்து இந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ நம்ம பார்க்கும்போது அந்த டுவர்ட்ஸ் சேஃப்டியா இருக்கட்டும், இல்லை அந்த கரப்ஷன் பேஸ்டா இருக்கட்டும், அதில் வந்து நம்மளால ஒரு நல்ல விசிபிள் சேஞ்சஸை நோட் பண்ண முடியும். உங்களோட கிளைண்ட் ஏதாவது ஒரு மாற்றத்தை பார்த்து உங்ககிட்ட பர்சனலாக ஷேர் பண்ண விஷயங்கள் ஏதாவது இருக்கு? அது கிளைண்ட் பர்சனலாக அப்படின்னு போது இப்போ நம்மளே வந்து ஒரு கேஸை ஹேண்டில் பண்ணும்போது ஒரு கிளைண்ட்டுக்காக போயிருந்தப்போ தட் இதே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில், ஒரு ஆல்வமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் தட் இஸ் நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்காக இது எந்தவித ஆக்ஷன்ஸும் எடுக்காமல் ஒரு ஆப்போசிட் பர்சன் கிட்ட யார் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோமோ அவங்க கிட்ட அவங்க மணி டிமாண்ட் பண்ணி, பிரைப் டிமாண்ட் பண்ணி அதை வந்து நம்ம கண்டுபிடிச்சி ஹையர் அஃபிஷியல் கிட்ட போயிட்டு நம்ம இமீடியட்டாக போய் சொன்னோன்னே என்ன பண்ணாங்க, அந்த போலீஸ் அஃபிஷியலுக்கு இமீடியட் மெமோ ஆனது அங்கே கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ என்கொயரியும் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு விசிபிள் சேஞ்ச் தான் நம்ம பார்க்கக்கூடியது. ஒரு 2 to 3 இயர்ஸாக அவங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு எந்த ப்ராசஸும் நடக்காது, அவங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் இருந்தும் இம்மீடியட்டாக அங்கே எஃப்ஐஆரும் ப்ராசஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி அந்த அத்தாரிட்டிஸ் லெவலில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு அகெயின் ஒரு பெரிய சேஞ்சாக தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. நன்றி.